எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா co-presented by Fantastic ஜெயச்சந்திரனில் ஆடி சேல் மற்றும் ஹாட்சன் கட். உன் கையில இருக்க அந்த கங்கணத்தை கழட்டி ஏறி. கௌதம் என்ன நினைச்சு கட்டினாரெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இதை கழட்டி தூக்கி போடு. என்ன அப்படி பாக்குற? நீங்க இப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனே என்ன கூப்பிட்டு இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற, இது சாதாரண ஒரு கயிறு தான், உன் மனச பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இந்த கங்கண கயிறை பார்க்கும்போது உனக்கு கௌதம் ஞாபகம் வந்தாலும் எப்பவுமே உன் மனசுல நான் தானே இருப்பேன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா எங்க இந்த கங்கண கயிறு என் கையில இருந்தா நான் மனசு மாறிடுவேன்னு பயப்படுறீங்கல்ல? மீனாட்சி, என்ன அப்படி சொல்ற? உன் நிலமெல்லாம் என்னன்னு புரியுது. ஆனா அந்த கயிறை பார்க்கும்போது என்னால ஜீர்ணிக்க முடியல. அதனாலதான் கழட்டி போடுன்னு சொல்றேன். இப்ப என்ன, உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் கையில ஒரு கங்கண கயிறு இருக்கணும், அவ்வளவுதானே? அதை நான் கட்டுறேன். கட்டிட்டா நான் உனக்கு ஞாபகம் வந்துட்டே இருப்பேன்ல. ஞாபகம் வரதுக்கு யாரும் உங்களை மறக்கல. இந்த கங்கணத்தை பத்தி எங்க அம்மா சொன்னதுதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணதே தவிர கௌதம் கிடையாது. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவமா பேசுற? நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் நீ என்ன புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்க? என் மனசை கஷ்டப்படுத்தாத, என்னால தாங்க முடியல. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பத்தி மட்டும் நினைக்கிறீங்களே தவிர ஏன் என்ன பத்தியும் என் காதல பத்தியும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற, அதானே? என்னை விட உன்னை பத்தி யாருமே அதிகமா சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட என்னையே நீ சந்தேகப்படுற. சந்தேகம்? நான் ஏங்க இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? நீ வந்ததுல இருந்தே வேற மாதிரி பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரி வராது. வேற மாதிரி ஏதாவது ஆயிடும். நீ சந்தோஷமா இரு. எங்க ஹலோ ஹலோ பாஸ், நில்லுங்க. என்ன பண்றீங்க நீங்க? ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசுவீங்க தான் மீனாட்சி கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்னடானா சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க. நான் ஒன்றும் சண்டை போடல. ஆக்சுவலா பிரச்சனை எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? எல்லாம் நீங்க கட்டின. தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க. பாஸ், நீங்க மீனாட்சியை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க உங்களை காதலிக்கணும், கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க வருத்தப்பட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை பாஸ். சாரி டு சே திஸ். தப்பு யார் மேல இருந்தாலும் மீனாட்சி வருத்தப்படுறது நல்லதுக்கு இல்லை பாஸ். சரி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? மீனாட்சி நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு தானே இவ்வளவும் பண்றது. நீங்க கட்டின கங்கண கயிறை கழட்டிட்டு நான் வேற கயிறு கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கு என்னமோ நான் சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் கேட்டது தப்பா ரைட்டா? ரைட். இப்ப என்ன, அந்த கங்கணத்தை கழட்டணும், அவ்வளவுதானே பாஸ்? அது வெறும் கயிறு பாஸ். அதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு? மீனாட்சி, உங்க கை காட்டுங்க. கையை கொடுங்க. கையை கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றேன்ல. இது நான் கட்டினது தானே? நானே கட்டிடுறேன். பாஸ்,
இதுதானே உங்க பிரச்சனை? இதோ கழட்டிட்டு வந்துட்டேன், இப்பவே தூக்கி போடுறேன். இருங்க, ஒரு நிமிஷத்துல வரேன். இந்தாங்க பாஸ், இதை அவங்க கையில கட்டி விடுங்க. பாஸ் கட்டுங்க. இந்தாங்க. அவ்வளவுதான் பாஸ், முடிஞ்சிருச்சு. இப்போவாது கொஞ்சம் சிரிங்களேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி உம்முன்னு இருக்கிறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் பண்றேன்? எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. இப்பவும் சந்தோஷமா இருங்க. கொஞ்சமாவது சரிங்க சார். அதான் நீங்க நினைச்சது இப்ப நடந்துருச்சுல்ல. இப்போ கூட அவன் சொன்னான் தானே கட்டிக்கிட்ட. டேய் சுந்தர், மீனாட்சி மனசுல நான் இடம் பிடிக்கிறதுக்கு நீயே வழி வர்றியாடா? இந்த கங்கணத்தை பத்தி எங்க அம்மா சொன்னதா என்ன டிஸ்டர்ப் பண்ணதே தவிர கௌதம் கிடையாது. முதல்ல நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. சந்தேகம்? நான் ஏங்க இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல. நான் போய் உன்னை சந்தேகப்படுவேனா? ஏன் இப்படிலாம் பண்ற? நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அவன் சொன்னா உடனே கேட்குற. மீனாட்சி, ஏன் இப்படிலாம் பண்ற? நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அவன் சொன்னாதான் கேட்பியா? சுந்தர், ஏய் சுந்தர், என்னடா என்னாச்சு? ஏன் மறுபடியும் புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ போ. ஒன்னும் இல்லைன்னா ஏன் கண்ணாடியை பார்த்து புலம்பிட்டு இருக்க? எல்லாம் என்னை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு ப்ரோ. என்ன நடந்தது? நான் எவ்வளோ சீரியஸா லவ் பண்றேன், ஆனா என் லவ்வை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா ப்ரோ. என்னை விட அந்த கௌதமுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. நான் செய்யற எல்லாமே தப்புன்ற மாதிரி பேசுறா. சரிடா, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? இந்த கௌதம்ல குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மீனாட்சி கையில கங்கண கயிறு கட்டியிருக்கான். அதை மீனாட்சி சென்டிமெண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறா ப்ரோ. அதை கழட்டி எறின்னு சொன்னா நான் சந்தேகப்படுறேன்னு சொல்றா ப்ரோ. நீயே சொல்லு ப்ரோ, நான் அந்த மாதிரி ஆளா? நான் சொன்னப்ப கழட்டாதவ அந்த கௌதம் சொன்னா கழட்டி போடுறா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏய், நீ ரொம்ப பொசசிவா இருக்க, அது ரொம்ப தப்பு. நீ சொல்ற பொசசிவ் லவ் தானே? நான் லவ் பண்ற பொண்ணு எனக்கு மட்டும் சொந்தம் நினைக்கிறது ரைட் தானே? அந்த கௌதம் கல்யாணத்தை விட்டுருந்தானே சொன்னான், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அவன் எதுக்கு பண்றானோ அதெல்லாம் விடு. ப்ராப்ளம் உனக்கும் மீனாட்சிக்கும் தானே. டேய், இதுல மூணாவது ஆளை நுழைய விடுறது நல்லதில்ல. ஆமா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீ மீனாட்சி கால் பண்ணியா? இல்ல. மொதல் ஃபோன் பண்ணி பேசு. நான் பேச மாட்டேன் ப்ரோ. அவளுக்கும் என் மேல லவ் இருந்தா இந்நேரம் அவளே ஃபோன் பண்ணிருப்பால. இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. டேய், உன் ஈகோவை தூக்கி குப்பையில போற. இந்த
இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கேப் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. டேய், இப்ப கூட ஒன்றும் கெட்டு போல. உனக்கு மீனாட்சி வேணுமா வேண்டாமா? அவள் இல்லைனா நான் செத்தே போயிடுவேன். நீ செத்தாலும் சாவ, ஆனா உன் ஈகோ மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்ல. நீ ஃபோன் பண்ணு, எல்லாமே தானாவே சரியாயிடும். லவ்வர்ஸ்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்ததாண்டா போகணும். இல்ல இது இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிடும். நீ யார்கிட்ட விட்டு கொடுக்க போற? நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட தானே. இத கூட உன்னால விட்டு கொடுக்க முடியலன்னா நாளைக்கு நீங்க 2 பேரும் முறுக்கிக்கிட்டு தாண்டா நிப்பீங்க. இத பாருடா, எதுவா இருந்தாலும் பேசிதான் தீக்கணும். இதுல யார் பேச வர்றீங்கிறது முக்கியம் இல்ல. நீ கால் பண்ண, எல்லாம் சரியாயிடும். ரொம்ப யோசிக்காத. டேய், இந்த விஷயத்துல ரொம்ப ஈகோ பார்க்காத. சாரி மீன்குட்டி. சாரி மீன்குட்டி. ப்ளீஸ் மீன்குட்டி, ஐ எம் சாரி 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 சாரி. ப்ளீஸ் மீன்குட்டி, ஐ எம் சாரி 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 சாரி. நான் இன்னும் சாப்பிடல தெரியுமா? நான் இன்னும் சாப்பிடல தெரியுமா? முதல்ல போய் சாப்பிடுங்க. நீ பேசாம நான் சாப்பிட மாட்டேன். நான் செஞ்சது தப்பு தான். ப்ளீஸ் மீனு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நீ பேசலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். பேசாம நான் சாப்பிட மாட்டேன். நான் செஞ்சது தப்பு தான். ப்ளீஸ் மீனு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீ பேசலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். ஹலோ, இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன? நான் எப்படியாவது உங்ககிட்ட பேசணும் அதானே? நான் யார் பேசினாலும் கேட்பேன், ஆனா நீங்க பேசினா மட்டும் கேட்க மாட்டேன். இப்ப எதுக்கு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் பேசலன்னா நீங்க எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? போய் சாப்பிடுங்க. ப்ளீஸ் மீனு, இப்பெல்லாம் பேசாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது தானே உங்க பழக்கமே. மீனு, நான் அப்படி பேசினதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ என் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு கிடைக்காம போயிருவியோன்ற ஒரு ஃபீல்ல தான் அப்படி பேசிட்டேன். நீ எனக்கு வேணும் மீனாட்சி. நீ இல்லைனா நான் செத்து போயிடுவேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அடிக்கடி செத்துருவேன் செத்துருவேன்னு. நீ என்னை விட்டு போயிடுவியா? நான் உங்களுக்காக தான் இருக்கேன், பைத்தியக்காரி மாதிரி. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன விரும்புறேன்னு தான் சொல்றீங்களே தவிர எப்பவுமே என்ன வருத்தப்படதான் வச்சிட்டு இருக்கீங்க. மீனுக்குட்டி ப்ளீஸ் அழாத. ஐம் சாரி. சம்டைம்ஸ் இப்படி தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிறேன். என்ன பேசணும்னு தெரியாமலே பேசிடுறேன். இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். ப்ளீஸ் என்னை நம்ப மீனுக்குட்டி. நீ என்னை விட்டு போயிடாத. நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். நிஜமாவா? நிஜமா. ஐ லவ் யூ மீனுக்குட்டி. சும்மா நீங்க கதை விடுறீங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ லாட். போதும், நம்பிட்டேன்.
நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க. ஆக்சுவலா எனக்கு இப்போ பசிக்கலையே. நைட்டு சாப்பிடாமலாம் இருக்க கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிட்றேன், கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசு. என்ன பேசுறது? ஏதாச்சும் பேசு. சரி, நீங்க சாப்பிடலன்னு சொன்னீங்களே, நான் சாப்பிட்டேனான்னு கேட்டீங்களா? நீ இன்னுமா சாப்பிடல? சாப்பிடல. ஃபர்ஸ்ட் நீ போய் சாப்பிடு. வேண்டாம். மீனுக்குட்டி போய் சாப்பிடு ப்ளீஸ். நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல, சாப்பிட மாட்டேன். ப்ளீஸ் மீனுக்குட்டி, என் செல்லம் இல்ல, என் பட்டு இல்ல, என் புத்திமா இல்ல, என் தங்கம் இல்ல, போய் சாப்பிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். ஏய், செத்து போயிருவேன் அது இதுன்னு சொன்ன அப்புறம் அவ்வளவுதான். ஓஹோ, நீங்க அடிக்கடி செத்து போயிடுவேன்னு சொல்வீங்க. ஆனா நான் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு கோவம் வரும் இல்ல? ஆனா நான் அப்படிதான் சொல்லுவேன். மா, நான் தெரியாம சொல்லிட்டேன். நான் போய் சாப்பிடுறேன், நீ போய் சாப்பிடு. ம், சரி. மீனுக்குட்டி, ஆ? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடா. ஓகே, மீனுக்குட்டி சாப்பிட சொல்லிட்டா சாப்பிட்ற வேண்டிதான். சாம்பாரா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி மீனுக்குட்டிக்கு ஒரு செல்ஃபி அனுப்புவோம். நீயும் சாப்பிட சொல்லும். பாஸ், இந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்கை டெபாசிட் பண்ணியாச்சு பாஸ். 2 o'clock டெக்ஸான் கம்பெனி எம்டியை மீட் பண்றீங்க பாஸ். 4 o'clock அகத்தியன் சார் உங்களை மீட் பண்றதா சொல்லியிருக்காரு பாஸ். நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துடுறாராம். அவங்க வந்துட்டாங்களா? பாஸ், அவர் 4 o'clock தான் வராரு பாஸ். யோ, அவங்க வந்துட்டாங்களா? அவங்கன்னா யார் பாஸ்? அந்த சக்தி வந்தாச்சா? ஓஹோ, அவங்க ஆயிட்டாங்களா? வந்தாங்க பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, என் கேபின் கொஞ்சம் வாங்க. பாஸ், அகத்தியன் சார் வரும்போது ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா ரெடி பண்ணிடுவோம் பாஸ். ரன்பீர், ஒரு 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணு. ஓகே பாஸ். அவங்க வராங்களா? நான் போயிட்டு மெதுவா வரேன் பாஸ். பாஸ், புது ப்ராஜெக்டோட டேட்டா டீடைல்ஸ் எல்லாம் சிஸ்டம்ல ஏத்த சொல்லிட்டேன். நீங்க ஒரே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உட்கார். அந்த கௌதம் ஒழுங்கா இருக்க மாட்டானா? அந்த கௌதம் ஒழுங்கா இருக்க மாட்டானா? என்ன ப்ராப்ளம்? ஏன் உனக்கு தெரியாது? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இன் மை சைட். உங்க பிரச்சனை என்னன்னு தான் எனக்கு புரியல. அந்த கௌதம் தான் ப்ராப்ளமே. இப்போ எதுக்கு அவரை திட்டுறீங்க? திட்டாம அவனை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறுது. எனக்கு அதை விட ஏறுது. முதல்ல அவர் என்ன பண்ணாரு அது சொல்லுங்க. என்ன பண்ணானா? குலதெய்வம் அது இதுன்னு தேவையில்லாம மீனாட்சியை கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு கையில கங்கண கயிறு கட்டியிருக்கான். சுந்தர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்? நான்சென்ஸ். நீங்க தான் நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வாட்? எஸ், யூ ஆர் டாக்கிங் அப்சல்யூட்லி நான்சென்ஸ். நீங்க என்ன வேணா பேசுவீங்க, நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமா? இதெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? முதல்ல அதை சொல்லுங்க. வேற யார் சொல்லுவா? என் தம்பி தான் சொன்னான். அவன் ரொம்ப பொசசிவான ஆளு. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுல இருந்து எவ்வளவு மூடோட்டா இருக்கான்னு தெரியுமா? உங்க தம்பி இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், இப்ப எதுக்கு என் தம்பியை முட்டாளுங்கற? உங்க தம்பி இப்படி யோசிச்சா முட்டாள்னு தான் சொல்ல முடியும். சக்தி, வார்த்தையை அளந்து பேசு. முதல்ல நீங்களும் உங்க தம்பியும் வார்த்தையை அளந்து பேசுங்க. அதை விட முக்கியம், நல்லதா சிந்திச்சு பழகுங்க. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பூஜை பண்ணா கங்கணம் கட்டினா தப்பாயிடுமா? அப்படின்னா கௌதம்க்கு நிச்சயமான பொண்ணதான் உங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கு மட்டும் அவர் பொசசிவ் ஆகல, கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு. அவர் தேவைக்கு பொசசிவ் நார்மல்னு மாறிப்பாரு, அப்படிதானே? சாகுற வரைக்கும் போய் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எங்க அக்காவை சந்தேகப்படுறதுக்கா? இங்க பார், உங்க அக்கா மீனாட்சி மேலலாம் இங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த கௌதம தான் தப்புன்னு சொல்றேன். எப்படி தப்புன்னு சொல்றீங்க? எப்படி தப்பா? சுந்தர் கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு இவன் கங்கண கயிறு கட்டி இருக்கான். இது தப்பு இல்லாம வேற என்ன? கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஆசையோட இருக்கிறவர்கிட்ட
பொண்ணு வேற ஒருத்தனை காதலிக்கிறா, நீங்க விட்டு கொடுங்கன்னு சொன்னா எவனாவது ஒத்துப்பானா? கௌதம் நல்லவரு, ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு நாம பண்ற எல்லா முட்டாள்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு நாம செய்யற மரியாதை இதானா? இதெல்லாம் போட்டும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருன்னு உனக்கு தெரியுமா? இது சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்காக செய்யற பூஜை நினைச்சுக்கோங்க, நான் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறத மறந்துருங்கன்னு சொன்னாரு. எங்க அப்பா அம்மா கம்பல்ஷன்ல வேற வழி இல்லாம நடக்கிற பூஜை, இதனால நீங்க வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டாரு. அவரு ஜெம். ஆனா நீங்களும் உங்க தம்பியை இப்படி யோசிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெரி நேரோ மைண்ட் திங்கிங். இன்னொரு முறை கௌதம் பத்தி தப்பா பேசாத. ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். முதல்ல தப்பா சிந்திக்கிற உன் தம்பியை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்கள பத்தி யோசி. அவ பொசசிவ்னஸ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தபடி பக்குவமா நடந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். பொசசிவ்னஸ்க்கும் சந்தேகத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. இப்பவே இப்படி இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் பொசசிவ்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு உங்க தம்பி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா. எங்க அக்கா லைஃப் நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. தயவு செஞ்சு உன் தம்பி கிட்ட சொல்லு, அவர் வே ஆஃப் திங்கிங் ரொம்ப தப்பா இருக்கு. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ப்ளீஸ்.